ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஆடி கிருத்திகை அன்று முருகனை மனதார விரதம் இருந்து வழிபட்டால் நமது கர்ம வினைகள் நீங்கும், வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கும், நன்மை உண்டாகும். 27 நட்சத்திரங்களில் 3வது நட்சத்திரமாக முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாக போற்றப்படுவது கார்த்திகை நட்சத்திரமாகும். ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது அம்பாளோடு இணைந்து முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உண்டான ஒரு சிறப்பு நலனை அற்புதமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அரிய விரத நாள் ஆடி கிருத்திகை ஆகும். இந்த அம்பாளுக்குரிய ஆடி மாதத்தில் 2 கிருத்திகை வருகின்றது. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 20/7/2025 கிருத்திகையும் ஏகாதசியும் சேர்ந்து வருகின்றது. நமக்கு அடுத்த கிருத்திகை 16/8/25 சனிக்கிழமை அன்றும் வருகிறது. அன்றைய நாள் கோகுலாஷ்டமியும் சேர்ந்து வருகின்றது. இந்த ஆடி கிருத்திகை பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கோயில்களில் கொண்டாடப்படுகின்றன. 2 ஆடி கிருத்திகளிலும் அந்த நாள் முழுவதும் கிருத்திகை நட்சத்திரம் முழுவதுமாக உள்ளது. கிருத்திகை அன்று காலையில் இருந்து உபவாசம் இருந்து முருகப்பெருமானை வேண்டினால் குழந்தை பாக்கியம் உண்டாகும், திருமண தடை அகலும். அன்றைய தினம் பூஜை அறையில் சர்க்கோணம் வரைந்து வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். கடனில் சிக்கி தவிப்பவர்கள் 2வதாக வருகின்ற கிருத்திகை அன்று தேய்பிறை அஷ்டமியும் சேர்ந்து வருவதால் அன்று கால பைரவரையும் வணங்கலாம். அன்றைய நாளில் நம் கோரிக்கையை முருகப்பெருமானிடம் வைத்து பூஜை அறையில் ஒரு டப்பாவில் துவரம்பருப்பு, சுக்கு, ஏலக்காய், 6 1 ரூபாய் நாணயம் ஆகியவற்றை வைத்து தீபம் ஏற்றி முருகப்பெருமானையும் அம்பிகையையும் நினைத்து மனதார ஓம் ஐயும் கிளியும் சரவண பவ என்று கூறி கடன் தீர வேண்டும் என்று வழிபட்டால் கடன் மிக விரைவில் தீரும். இந்த ஆடி கிருத்திகையில் முருகப்பெருமானை வழிபட்டால் 1 வருடம் முழுவதும் கிருத்திகையில் விரதம் இருந்த பலன் நமக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.